அசட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த அசட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஒரு 1000 கம்ப்யூட்டர், 5000 கம்ப்யூட்டர், ஏன் ஈவன் நீங்கள் 100 கம்ப்யூட்டர் இருக்கிற ஒரு கம்பெனிஸ்களோட வேலை பார்க்கலாம். பட் அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே காஸ்ட்டு தானே, எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக நம்ம வந்து அதை எல்லாமே மேனேஜ் பண்ணணும். இப்போது நம்ம ஐடி சப்போர்ட் என்ஜினியர் அப்படின்றதுனால நாம் இந்த கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர்ஸ், அதுக்கப்புறம் ஃபயர் வால்ஸ், இந்த மாதிரி நெட்வொர்க் ஸ்விட்சஸ் இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை சாதாரணமாக மேனேஜ் பண்ணுற முடியாது. நம்ம வந்து ஒரு நோட் பேனா எடுத்து கணக்கு எழுத முடியாது. நம்மக்கிட்ட வந்து 10 கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டரோட குவாலிட்டிஸ் எழுதணும், எப்போ வாங்கினது, எவ்வளோ நாள் ஆச்சு, ஸோ இன்னும் எவ்வளோ லைஃப் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களும். இன்கேஸ் நம்ம ரிப்பேர் ஆகிருந்ததுன்னா அது ரிப்பேர் ஆகிருக்கு, அது ஸ்க்ராப்பில் இருக்குது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறதுலேருந்து, இன்கேஸ் நம்ம ரிப்பேருக்கு வெளியே கொடுத்துருக்கோன்னா அது ரிப்பேருக்கு வெளியே போயிருக்கு அப்படின்னு சொல்கிற வரைக்குமே அசட் மேனேஜ்மெண்ட் தான் உதவும். ஸோ அதனால் அசட் மேனேஜ் இல்லாமல் நம்ம ஒரு ஃபிசிக்கல் அசட்ஸை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அசட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நாட் ஒன்லி ஃபார் த ஃபிசிக்கல் அசட்ஸ், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அசட்ஸும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டில் வந்து லைசன்ஸ் வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அஜூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின்ஸ் வாங்குறீங்க, லைசன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ இட் மஸ்ட் பி கவுண்டட், எவ்ரி திங் கவுண்டட். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்டான விஷயங்களை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ அசட் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஒரு ஆர்கனைசேஷனில் அசட் இருக்குன்னா அதை ட்ராக் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுல ஒரு ப்ராசஸ் தான் அசட் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து ஐடி அசட்ஸ் இருக்கும், நான் ஐடி அசட்ஸ் இருக்கும், டிஜிட்டல் அசட்ஸ் இருக்கும், எவ்ரி திங் இஸ் கவுண்டட். இதில் நான் ஐடி அசட்ஸ் இருந்தால் அதை அட்மின் டீம் பார்த்துப்பாங்க. மேபி சில கம்பெனிஸில் குட்டி கம்பெனியாக இருந்தது அப்படின்னா அட்மின் அசட்ஸுமே நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த செஷனில் நான் வந்து ஒன்று காமிப்பேன். என்ன காமிப்பேன்னா, நான் ஒரு கம்பெனியில் போயிட்டு அசட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கம்பெனியோட நேமை மட்டும் ரிவீல் பண்ணாமல் நான் எப்படி அசட் எடுத்திருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் காமிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இது ஏன் பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பராக நம்ம வாங்கணும், ப்ராப்பராக யூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். இதுக்கு நடுவில் எந்த ஒரு மிடில் மேனுமே ஸோ தேவையில்லாமல் வந்து அந்த கரப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அசட்ஸ்லாம் நம்மளால் எக்கச்சக்கமாக பண்ண முடியும். அது எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த அசட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். இதில் அசட்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நீங்கள் நார்மலாக வந்து ஒரு அசட்டை வந்து டேரெக்டாக போய்ட்டு எடுத்துட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு கேமராவில் காமிக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு டேப்பு. ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த டேப்புமே அசட்டு தான், இந்த டேப்பையும் கவுண்ட் எடுப்பாங்க. ஓகேவா? நாட் ஓன்லி இந்த மாதிரியான அசட்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ மொபைல் ஃபோன் இஸ் எ கம்ப்யூட்டரைஸ்டு அசட்ஸ், கரெக்டாக? ஸோ இந்த மொபைல் ஃபோனையுமே இப்போ நீங்கள் மொபைல் ஃபோன் கம்பெனிக்காக வாங்குறீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் கவுண்ட் ஆகும். ஈவன் தோ நான் இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் வாங்குறீங்கன்னு வைங்களேன், இதுவுமே கவுண்ட் ஆகும். ஸோ நீங்கள் நான் சொன்ன இல்லையா, டேப்பில் ஆரம்பித்து பென்னில் ஆரம்பித்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டட் தான். அசட்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குது. நீங்கள் அசட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அசட்டு தான். அதாவது ஒரு சின்ன குண்டூசி பேனா கூட அசட்டு தான். ஓகேவா? ஆனால் அது யார் எதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது இருக்குது. இங்கே மேலே தனியாக கொடுத்துட்டு பாருங்கள், ஐடி அசட்ஸ்ன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ஸ், சர்வர்ஸ், சாஃப்ட்வேரு, பிரிண்டர்ஸு, டிவைசஸ், இது எல்லாமே இதுக்குள்ளே வரும், ஐடி அசட்ஸ்குள்ளே வரும். நான் ஐடி அசட்ஸ்குள்ளே வந்து ஃபர்னிச்சர், வெஹிக்கல், டேபிள், சேர், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். டிஜிட்டல் அசட்ஸில் க்ளவுட் ரிசோர்ஸஸ், டேட்டா, சாட்ஜிபிடியோட சப்ஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஸோ இது எல்லாமே அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் நாம் எதை ஹேண்டில் பண்ண போகிறோம்னா கம்ப்யூட்டர், சர்வர், சாஃப்ட்வேர், இல்லை க்ளவுட் ரிசோர்ஸஸ், டேட்டா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணால் தான் கம்பெனி வந்து க்ரோ ஆகும். இதை நான் ஹேண்டில் பண்ணாமல் போன போக்கில் விட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லாஸ். ஏன்னா ஒரே ஒரு லேப்டாப்பு 1 லட்ச ரூபா கம்பெனிஸ் வாங்குறதுலாம் மினிமம் 40-50,000 கொடுத்து தான் வாங்குவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், 50,000 ஒர்த்துள்ள ஒரு ப்ரைஸ் உள்ள ஒரு லேப்டாப்பை ஏனோ தோணுன்னு விட்டுருவாங்களா? ஸோ மொத்தமாக ஒரு 100 அசட்ஸ் சேர்த்து பாருங்களேன். ஒவ்வொரு லேப்டாப்புமே 50,000 ரூபான்னு கணக்கு பண்ணி 100 லேப்டாப் வைங்களேன், கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா. 50 லட்ச ரூபா அசட்ஸ் இருக்குது. அப்போ 50 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தனை மாதம் 25,000 ரூபா கொடுத்து வேலைக்கு வைக்க மாட்டாங்களா? வெறும் அசட்ஸை பார்த்துக்கிறதுக்கு மட்டுமே கண்டிப்பாக வைப்பாங்க. என் டீம்லலாம் ஒரு பர்சன் இருந்தாங்க, வெறும் அசட்டு தான். அவன் வேலையை அசட்டை பார்க்குறது மட்டும் தான், வேறு எதுவுமே அவனுக்கு வேலை கிடையாது. வருவான், லேப்டாப் யார் யாருக்கு போயிருக்கு, யார் யார்கிட்ட வந்திருக்கு, இன்னும் யார் யாருக்கிட்ட வரல, டேமேஜ் ஏதாவது ஆகிருந்ததா அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்குன்னே ஒருத்தனை வச்சுருப்போம். அவனுக்கு சம்பளம் 37,000 ரூபாய். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இவ்வளோ தூரம் படிக்கிறோம்ல, இதில் நம்ம அசட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லாக இருந்தால் கூட அதுக்கு நமக்கு எக்ஸல் ஒழுங்காக தெரிஞ்சால் போதும். எக்ஸலை ஹேண்டில் பண்ண தெரியணும், கூடவே அசட் மாடியூல் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் போதும். வேறு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ அசட் மேனேஜ்மெண்ட்டோட கோல் என்ன, எதுக்காக அசட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம்? ஸோ ஒரு கம்ப்ளீட் அசட் இன்வென்ட்ரி எடுத்தால் தான்
நம்மளால் வந்து எவ்வளோ அசட்ஸோட வேல்யூ இருக்குன்னு பார்க்க முடியும். ஸோ வருஷத்துக்கு எவ்வளோ அசட்ஸ் வந்து லாஸ் ஆகுது, எவ்வளோ நம்ம புதுசாக வாங்கணும், எவ்வளோ நீட் இருக்குது, எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க வித் த கம்ப்யூட்டர் அப்படின்னு அசட் இன்வென்ட்ரி வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்க. ஸோ அந்த லேப்டாப் நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுற வரைக்கும் அதுக்கு ஓனர் நீங்கள் தான். ஸோ அந்த ஓனர்ஷிப்பை ட்ராக் பண்ணுறதுக்கு, அந்த லேப்டாப் ஆக்சுவலாக எந்த இடத்துல இருக்குது அதை ட்ராக் பண்ணுறதுக்கு அசட் மேனேஜ்மெண்ட் முக்கியம். ஸோ அசட் மேனேஜ்மெண்ட் வாங்கினதுலேருந்து தூக்கி போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் சைக்கிள்னு ஒன்று இருக்குல்ல, அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அசட் மேனேஜ்மெண்ட்டோட லைஃப் சைக்கிள் நமக்கு தெரியல அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு எஃபெக்டிவான அசட்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை ஏன் இன்னமும் பண்ணுறாங்கன்னா, இப்போ இன்னும் அசட் மேனேஜ்மெண்ட்டை இன்னும் பெருசாக காமிக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி. இப்போ நம்ம கம்பெனி லேப்டாப் இருக்குது, அந்த கம்பெனி லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்பர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபா ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாரு. அதோடைய அந்த அப்ளிகேஷனோட என்டையர் கோட் அவரோட சிஸ்டத்தில் இருக்குது. அந்த சிஸ்டம் வந்து திருட்டு போயிடுச்சு. அந்த லேப்டாப்போட வேல்யூ என்னமோ 50,000 ரூபா 60,000 ரூபா தான், அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் 100 கோடி ரூபா ப்ராஜெக்டோட டேட்டா உள்ளே இருக்குது. ஒருவேளை அது யார் கையில் அது கிடைச்சா அந்த 100 கோடி ரூபா ப்ராஜெக்டை எடுத்து அவன் அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி ஒரு 50 கோடி பண்ணால் கூட இது கம்பெனிக்கு லாஸ் தானே. ஏன்னா கம்பெனிக்கு வர வேண்டிய 50 கோடி தான் அவன் எடுத்துக்கிட்டான். ஓகேவா? ஸோ அதனால் கம்பெனிக்கு வரக்கூடிய ரெவன்யூ வந்து எந்த கழிவும் லாஸ் ஆகக்கூடாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி லேப்டாப்போட பிரச்சனை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் லேப்டாப், அந்த பர்டிகுலரோட லேப்டாப் ப்ரைஸ் மட்டுமே கிடையாது, கம்பெனியோட என்டையர் விஷயங்களும் உள்ளே இருக்குது. அதோட செக்யூரிட்டி இருக்குது. ஏன்னா லேப்டாப்பே தொலைகிற மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னா கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை டேட்டாவை வெளியே கொடுத்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கலன்னா புதுசாக இன்கம் வராது. இன்கம் வரல அப்படின்னா நம்ம கம்பெனி லாஸ் ஆகும். கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா எல்லாருக்கும் வேலை போயிடும். இத்தனை விஷயங்களும் சைக்கிளாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்டடாக இருக்கும். ஆனால் நமக்கே தெரியாது இது இதனால தான் நடந்ததுன்னு நமக்கே தெரியாது. கடைசியாக ஒன்று, எல்லாத்துக்குமே ஒரு காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா லைக் சொல்லுங்கள், அந்த காஸ்ட் வந்து இப்போ 500 ரூபா இருக்கலாம், 1000 ரூபா இருக்கலாம், 5000 ரூபா இருக்கலாம். ஆனால் அந்த யூசேஜ் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்ல. யோசிச்சு பாருங்க, இப்போ என்கிட்ட 1 லட்ச ரூபா வருது. அந்த 1 லட்ச ரூபா தூக்கிட்டு போயிட்டு நான் கொடுக்க வேண்டிய கடனெல்லாம் அடைச்சிட்டு இருக்கேன். ஆனால் என்னோட நீடு வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய வேலை இருக்குது. அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் நான் இருக்கிற கடன் அடைச்சேன்னா எனக்கு 2 லட்சமும் வராது, பழைய கடன் மட்டும் அடையும். என்கிட்ட இப்போ 0. இதுவே நான் 2 லட்ச ரூபா வரத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 2 லட்சத்தோடு சேர்ந்து எனக்கு அது 1 லட்சம், மொத்தம் 3 லட்சம் அப்படியே கிடச்சிருக்கும். 1 லட்ச ரூபா கடன் கொடுத்து 2 லட்ச ரூபா நான் எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஸோ இப்போது நம்ம கம்பெனிக்கு இமீடியட்டாக ஒரு அசட் வேணும் அப்படின்னா அதை வாங்கி யார்கிட்ட கொடுக்குறோன்றது இருக்குது. இது எல்லாமே பாருங்களேன், எல்லாமே கம்பெனியோட வளர்ச்சிக்கு, கம்பெனியோட செக்யூரிட்டிக்கு, கம்பெனியோட ரெவன்யூ ஷேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசட்ஸ்லாம் யூஸ் ஆகுது. ஸோ அசட்டை வந்து என்னடா இட்டு போன லேப்டாப்பை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறோமே அப்படின்னு நினச்சா தப்பு. ஏன்னா கம்பெனியோட ஒட்டுமொத்த டேட்டா ரகசியங்கள் எல்லாமே நம்ம லேப்டாப்பில் தான் இருக்கும். அதனால் வந்து அசட் மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ செப்பரேட் ஜாப். நீங்கள் தாராளமாக பண்ணணும்னு நினச்சா இதை கூட எடுத்து பண்ணலாம். ஸோ இதை ஆடிட் பண்ணுறதுக்கு அசட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபிசிக்கலாக இல்லை டிஜிட்டலாக நம்ம ஆடிட் பண்ணி ஆகணும். ஆடிட்னா கணக்கு எடுக்கிறது. ஸோ ஃபிசிக்கலாக எப்படின்னா நேராக போயிட்டு இந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அது இந்த லொக்கேஷனில் இருக்குது, இந்த யூசர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிசிக்கலாக பார்த்து எடுக்கிறது. டிஜிட்டலாக பார்த்து எடுக்கிறது என்னென்னா, நம்ம நிறைய டூல்ஸ் வச்சுருப்போம். அந்த டூலோட சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஓன் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணுறது மூலயமா அது ஆட்டோமேட்டிக்காக மொத்த டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். நம்ம பின்னாடி பார்கோட் மாதிரி ஸ்டிக்கர்ஸை ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வந்து RFID டேக்கிங், அதாவது இட்ஸ் கைண்ட் ஆஃப் பார்கோடு தான், சரியா? ஸோ அதை நம்ம டேக் பண்ணுறது மூலயமா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இது பண்ணலாம். அதுக்கப்புறம் அசட் டிஸ்கவரி டூல்ஸ், அசட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ கூகுள் ஃபைண்டுன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ உன்னுடைய மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி லொக்கேஷன் ட்ராக் பண்ணுற டூல்ஸ் கூட நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து லைசன்ஸை பேஸாக வச்சு, ஓகேவா, சரி இப்போ ஒரு லைசன்ஸ் இருக்குது, அந்த லைசன்ஸுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த லைசன்ஸ் போட்டால் தான் நம்ம கம்பெனியோட டேட்டா வெளியே வரும். இல்லைனா அது உள்ளே இருக்கும். வேறு ஏதாவது ஒரு வகையில் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். அசட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம கிளவுட் மூலயமா இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் ஆனாவே அது எங்கே இருக்குன்ற அந்த பர்டிகுலர் விஷயமும் நம்ம கிளவுட் அசட் ட்ராக்கிங்கில் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம பண்ணுறது மூலயமாவும் இது நடக்கலாம். ஓகேவா? அண்ட் அகெயின் எப்பவும் போல் பணம், எல்லாத்துக்குமே பணம் முக்கியம். ஃபினான்ஷியலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் 10 லட்ச ரூபாய்க்கு லேப்டாப் வாங்கியிருக்கோம். நம்மளோட இன்கம் வந்து 200 கோடி தாண்டி போயிட்டுருக்கு. இன்னொரு 10 லட்ச ரூபாய்க்கு லேப்டாப் வாங்கி போட தயங்குவாங்களா? தயங்க மாட்டாங்க. கரெக்டாக? இன்வெஸ்ட்மெண்ட் 10 லட்ச ரூபாய் லேப்டாப்பு, சரியா? நம்மளோட இன்கம் 200 கோடி
தேவைன்னா இன்னொரு 10 லட்ச ரூபாய்க்கு லேப்டாப் வாங்கி போகிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஏன்னா அது இருந்தால் தான் ஒழுங்காக வேலை பார்க்க முடியும். ஸோ எவ்ரி திங் இந்த அசட் மேனேஜ்மெண்ட். ஸோ அசட் மேனேஜ்மெண்ட் லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்றது வாங்குறதுக்கப்புறம் நம்ம அதை ஆன்போர்ட் பண்ணணும். எப்படி ஒரு எம்ப்ளாயிஸை உள்ள ஆன்போர்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எவ்ரி அசட்ஸை நம்ம ஆன்போர்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, ஒரு அசட்டாக் நம்பர் கொடுத்து அந்த அசட்டாக் நம்பரை ஸ்டிக்கர் அடிக்கிறது மூலயமா அந்த லேப்டாப்பை நம்ம கம்பெனிக்குள்ளே எடுத்துகிட்டு வரோம். அதுக்கப்புறம் அதோட சீரியல் நம்பரை நம்மளுடைய இன்வென்ட்ரி டூலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலயமா ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும். ப்ரொக்யூர்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் உள்ள ஆன்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் யாருக்கிட்ட கொடுக்குறோம், எந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தால் கொடுக்குறோம். ஸோ அப்போது நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் ஸ்ப்ளிட் போட்டால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா டெலிகாலர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. டெலிகாலர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 30 கம்ப்யூட்டர் கொடுத்துருக்கோம். இப்போது விஜய் விக்னேஷ் அப்படின்ற ஒரு டெலிகாலர் இருக்கார். அவர்கிட்ட வந்து ஒரு 2 கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்றத நம்மளால் ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் எந்த யூசர்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதோட நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸுக்கு எப்போ வரணுன்றதை நம்ம சொல்லி அனுப்பலாம். சில இடத்துல பண்ணுவாங்க, சில இடத்துல பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஜென்ரல் சர்வீஸே வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒன்ஸ் 6 மாதத்துக்கு ஒன்ஸ் பண்ணுற கம்பெனிஸ்லாம் இருக்குது. இதில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கான வேலைகளையும் இந்த கம்பெனிஸ் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் டீகமிஷனிங் அண்ட் டிஸ்போசல்னால் ஒரு கம்ப்யூட்டருக்கு 2 வருஷம் தான் ஆயுள் காலம் கொடுக்குறாங்க. அப்படின்னா 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவன் அது நல்லாவே இருந்தாலும் நிறைய கம்பெனிஸ் தூக்கி போட்டுரும். சில கம்பெனிஸ் வந்து ஈவன் அது நல்லாவே இல்லைனாலும் ஒட்டு போட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். டிபெண்ட்ஸ் அப் அந்த கம்பெனி அண்ட் தேர் பாலிசிஸை பொறுத்து அசட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? நான் கேள்விப்பட்ட ஜோகோலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் 3 மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப்புக்கான லைஃப் டைம். அதுவும் 3 முறைக்கு மேலே ரிப்பேர்னு வந்து அது சரியான ரிப்பேராக இருந்துச்சு அப்படின்னா அந்த 3 முறைக்கு மேலே அந்த 4வது முறை வந்துச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க. ஈவன் தோ இஃப் இட் இஸ் குட். ஸோ அசட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து அசட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம 2 டைப்பில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து டூல் அசட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸு. ஸோ இதை வந்து நம்ம என்ன டூல்னு மட்டும் தான் பார்ப்போம். பட் அதுக்குள்ளேயும் எப்படி இருக்குன்றதை நம்ம எக்ஸல் ஷீட்டில் இப்போ நான் காமிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ டூல் நேம் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 3மே நான் யூஸ் பண்ண டூல்ஸ் தான். சரியா? அதனால தான் இது 3 பெருசாக வச்சுருக்கேன். இதை தாண்டி இன்னும் எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குது. பட் எல்லாமே ஒரே மாதிரி தான். நம்ம ரிமோட் டூல்ஸ் அந்த டிக்கெட்டிங் டூல்லாம் பார்த்தோம் இல்லையா? ரிமோட் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா எனி டெஸ்க் டீம்வியூவர்லாம் பார்த்தோம் இல்லையா? அதேமாரி இது 3 டூல் அவ்வளோதான். எல்லாமே ஒரே வேலையை தான் செய்யுது. மேனேஜ் என்ஜின் அப்படின்றது ஜோகோடைய ப்ராடக்ட்பா. இதில் ஒன்றும் இல்லை, என்ன இருக்குன்றதை இப்போ எக்ஸல் ஷீட்டில் பார்த்தா தெரியும். ஃப்ரெஷ் சர்வீஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, சர்வீஸ் நவ் அப்படின்னு ஒரு கம்பெனி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ப்ராடக்ட்ஸ். சரியா? இது எல்லாமே இன்றைக்கி இதில் என்னென்னா இருக்கட்டும், இன்றைக்கி எல்லாமே க்ளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேராக வந்துடுச்சு. நீங்கள் ப்ரௌசர் இருந்தால் போதும், நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கலாம் நம்மளால். ஓகேவா? ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். என்ன டைப்புன்னு கொடுத்துருக்கேன். இபி பேக்ஸ், ஸ்விட்ச், எக்ஸ்டர்னல். இது நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஷீட்டுப்பா. இப்போ ஓவரால் இது பார்த்தோன்னா எத்தனை லேப்டாப் இருக்கீங்க, நான் இங்கே கவுண்ட்டை மாற்றினேன்னா இங்கே மாறிடும். தெரியுதா? ஃபார்மில் போட்டு தெரியுதா? எக்ஸல் ஷீட்டில் ரெடி பண்ணது இது. ஸோ இதில் என்னென்ன இருக்குது? இப்போ சீரியல் நம்பர்னு இருக்க எத்தனை வரிசை, இந்த கவுண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இருக்குது அப்படின்றது நமக்கு மொத்தமாக 8 லேப்டாப் தான் இருந்திருக்கு அந்த இடத்துல. ஸோ அந்த லேப்டாப்புக்கு நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். இது வந்து சீரியல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கச்சாமச்சோன்னு இருக்கும். இதை நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே பாருங்கள், லைனை எல்டிபினா லேப்டாப்பு 001. சரியா? 2 3 4. அப்போ நான் சொல்லுவேன், இப்போ நான் சர்ச் பண்ணுறதுக்கு எல்டிபி 005 அப்படின்னா இங்கே காமிச்சிச்சா? இங்கே பாருங்கள், க்ரீனில் காமிச்சிச்சா? ஸோ இந்த மாதிரி நான் சர்ச் பண்ணி டக்குன்னு எடுத்துருவேன். ஓகேவா? மீன்வைல் இந்த சீரியல் நம்பர் போட்டாலும் வரும். ஆனால் சொல்லுங்கள், 5ஆம் நம்பர் லேப்டாப் எடுப்பான்னு சொல்கிறதுக்கும் CND 01366ZDX லேப்டாப் எடுப்பான்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி நம்ம லேப்டாப் மாடலை மென்ஷன் பண்ணுவோம். அது என்ன டைப் லேப்டாப்பா இல்லை டெஸ்க்டாப்பா அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது யாருக்கிட்ட இருக்குது, மதிவாணன், ஆனந்த் ராமசாமி, அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில பேர்கிட்ட இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், நான் நியூன்னு கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அசைன் பண்ணலை. இதில் பேசிக்காக என்ன சொல்ல வருது, ஒரு சீரியல் நம்பரு, ஒரு அசட்டாக் நம்பரு, அது என்ன டைப்பு, இதெல்லாம் கொடுத்தோம்னா ஸோ இப்போ இதில் ஃபில்டர் பண்ணலாமா? எனக்கு வந்து 512 ஜிபியில் எத்தனை லேப்டாப் இருக்குது அப்படின்றது தெரியணும். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு வந்து 512 ஜிபியில் எத்தனை இருக்குதுன்னு வரணும். இங்கே பாருங்கள், 4 லேப்டாப் இருக்குதுன்னு வந்துடுச்சு. இப்போ கேட்குறாங்க இல்லையா, கேட்பாங்க திடீர்னு 512 ஜிபியில் நம்மக்கிட்ட மொத்தம் எத்தனை லேப்டாப்பாக இருக்குது. ஏன்னா வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற ஒரு யூசருக்கு நம்ம கொடுக்கணும். அப்போ நம்மக்கிட்ட 512 ஜிபியில் எத்தனை லேப்டாப் இருக்குது, அதெல்லாம் அன்அசைனில் எத்தனை இருக்குது, இந்த மாதிரி பண்ண முடியுமா? இங்கே பாருங்கள், 512 ஜிபியில் 3 லேப்டாப் இருக்குன்றதை நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இப்படி இருந்தால் தான் நம்மக்கிட்ட 3 லேப்டாப் இருக்குது, அது 3மே அன்அசைன் பண்ணலாம், 3மே நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஐடி சப்போர்ட் டீம்கிட்ட இப்போ எத்தனை லேப்டாப் இருக்கணும்? இப்போ நியூன்னு எத்தனை இருக்குது, நியூன்றது தான் அன்அசைன்டு, மீதிலாம் அசைன் பண்ணிட்டேன். சரியா?
இப்போ 3 இருக்குது. இப்போ நான் வந்து நியூன்னு எத்தனை இருக்குது அது மட்டும் தான் எனக்கு வேணும். மொத்தம் 3 இருக்குது. அப்போ ஐடி சப்போர்ட் டீமுக்கிட்ட 3 லேப்டாப் இருக்கா? 3 இருக்குது. 3 இல்லை 2 தான் இருக்குது அப்படின்னா இன்னொன்று எங்கே போச்சு ட்ராக் பண்ணலாமா? இப்போது 3ல் 2 இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 தான் இருக்குது அப்படின்னா இதை நான் க்ரீன் பண்ணிக்கிட்டேன். அப்போ 5ஆம் நம்பர் லேப்டாப் தான் இல்லை. இப்போ 5ஆம் நம்பர் லேப்டாப்பை நான் தேடணும். அப்போது இது மட்டும் இல்லைன்றதை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா? ஸோ தென் இங்கே பாருங்கள், இப்போது லேப்டாப்னா யூசர்கிட்ட கொடுத்துருவோம். அதே மாதிரி சிஸ்டமையும் நம்ம யூசர்கிட்ட கொடுப்போம். ஆனால் சிஸ்டம் வந்து ஒரு இடத்துல பிளேஸ்டாக இருக்கிற ஒரு மெட்டீரியல், ரைட்? ஸோ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஃப்ளோரில் இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, ஓகேவா? சேம் தான். இது ரெண்டத்தையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே சேம் தான். லேப்டாப்பில் என்ன இருக்கோ அதே தான். ஆனால் செகண்ட் ஃப்ளோர் பேக் ஆஃபீஸ். இப்போ பாருங்கள், நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். எனக்கு ஓப்பன் ஆஃபீஸில் இருக்கிறது மட்டும்தான் வேணும், ஓகேவா? அதே மாதிரி எனக்கு தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஓப்பன் ஆஃபீஸ் மட்டும்தான் வேணும். வந்துடுச்சு, ஓகேவா? இப்போ இந்த ஃபில்டரை நான் எடுத்து விட்டுறேன். இப்போது எனக்கு வந்து தேர்ட் ஃப்ளோர் பேக் ஆஃபீஸில் இருக்கிறது மட்டும் எனக்கு வேணும். இங்கே பாருங்கள், அதில் செகண்ட் ஃப்ளோர் தான் ஆப்ஷன் இருக்குது, வந்துடுச்சு. சரி, இப்போது பேக் ஆஃபீஸில் இருக்கிற இங்கே பாருங்கள், இப்போது பேக் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஜெப்ரானிக்ஸ் மட்டும் எனக்கு வேணும். 2 சிஸ்டம் இருக்குது. இப்போது நான் ஃபில்டர் பண்ணதை வச்சு பார்த்தீங்களா, எனக்கு பேக் ஆஃபீஸில் எத்தனை ஜெப்ரானிக்ஸ் இருக்கணும்? 2 இருக்கணும். தேர்டு 2 இருக்குது. 2த்தில் ஏதோ ஒன்று இல்லை, அப்போ எங்கேயோ போயிருக்கு. கடைசியாக என்னைக்கு சிக்னல் வந்திருக்கு? முந்தானத்து வந்திருக்கு. அப்போ முந்தானத்து வந்துச்சுன்னா அந்த முந்தானத்துக்கு அப்புறம் தான் அது காணாமல் போயிருக்கு. ஸோ நம்மளால் ட்ராக் பண்ண முடியுமா? ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மானிட்டர், அதுவும் சேம் தான். ஏன்னா மானிட்டரும் நம்ம பெருசாக வந்து எடுத்துகிட்டு போக மாட்டோம், அதுவும் அதே மாதிரி இருக்கும். சிசிடிவி சேம் தான், எல்லாமே ஒரு மாதிரி. சிசிடிவிலாம் எங்கே இருக்குமோ அங்கே செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. கேபின் 1, கேபின் 2, கேபின் 3, கரெக்டாக? ஏசி எங்கெங்கே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு நான் எடுத்த அசெட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நானே எடுத்துக்கிறேன். யூபிஎஸ்சி, ஏசி, பிரிண்டர்ஸ், டெலிஃபோன், ஆக்சசரிஸ் எல்லாமே நானே எடுத்தேன். பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு, அதாவது அட்மின் டிபார்ட்மெண்ட் தனியாக பிரிப்பாங்க, ஐடி டிபார்ட்மெண்ட் தானே. இப்போ இந்த சிசிடிவி ஏசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். ஆமாம், சிசிடிவி இஸ் நான் ஐடி அசெட், அதுக்கும் ஐடிக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா அது பீப்புள்ஸை வாட்ச் பண்ணுறதுக்கு, ஏதாவது பிரச்சனை வந்தால் சமாளிக்கிறதுக்கு. அந்த இடத்துல ஐடிக்கு வேலையே கிடையாது. அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் தான் பார்ப்பாங்க. ஸோ தட் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை நடக்கும், ஓகேவா? இப்படி தான் ஒரு அசட்ஸை எடுத்து நம்ம வந்து ட்ராக் பண்ணுறது. இப்படி தான் ஒரு அசட்ஸை நம்ம ஸ்ட்ரக்சர்டாக நம்மளால் கொண்டு போக முடியும், ஓகேவா?